சித்தி புத்தி விநாயகனே, சிங்கார கணபதியே, முக்தி தரும் மூலவனே, மூஷிக வாகனனே, முருகனுக்கு மூத்தவனே, முக்கண்ணன் பெற்றவனே, கை கொடு கணபதியே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் எனக்கு தொண்டை கட்டிகிட்டே இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்திருக்கு. நான் நல்லா சாமி கும்பிட்டுருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க சாமிக்கிட்ட. அவர் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் சிவபெருமான். நீங்க உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, விநாயகரை வேண்டிக்கிட்டு, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு, சிவபெருமானை வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எது நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நல்லா வேண்டிக்கோங்க. அதுவும் நல்லதா இருக்கணும். ஒருத்தர் கெடுக்கணும், ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது, எல்லாத்தையும் பிரிக்கணும், அந்த குணம்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எது நல்லதாவே நினைக்கணும். பணம் வரணும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும், இந்த மாதிரி நான் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி செல்வ செழிப்பாக இருக்கணும், எல்லாரும் நல்லா படிக்கணும், இந்த மாதிரி நீங்க வேண்டிக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்க கெடுதல் பண்ண மாதிரி வேண்டாதீங்க. இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க 2 பேர் பிரியணும், இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, இவங்க பிரியறது நான் சந்தோஷப்படணும் அப்படின்லாம் எப்பவுமே நினைக்காதீங்க. அது எப்பவுமே நடக்காது. கடவுள்கிட்ட எப்பவும் என்ன வேண்டுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். பிரியறவங்க எப்பவும் எப்பனாவது அவங்க சேரதா போறாங்க. ஏன்னா கடவுள் அப்படி யாரையும் அந்த நல்ல மனதோட இருக்கிறவங்க யாரையும் கைவிட மாட்டாரு. நல்ல மனசோட இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கடவுள் கைவிட மாட்டாரு. சோதனை கொடுப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. அதே மாதிரிதான் சொன்னேன். நீங்க எந்த பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனையை சாமி கிட்ட சொல்லுங்க. வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சாமி கிட்ட மட்டும் சொல்லிட்டு நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சுங்க. மத்தவங்க யார் பேசினாலும், யார் கிண்டல் அடிச்சாலும், யார் சிரிச்சாலும், யார் பின்னாடி கைத்தட்டி சிரிச்சாலும் எதுவுமே கண்டுக்காதீங்க. இந்த காரணம் போட்டு இந்த காரணம் விட்டுருங்க. அவ்வளவுதான். நமக்கு நல்லவங்களுக்கு நல்ல மனசுக்காரங்கெல்லாம் தெய்வம் தான் துணை. அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாமே தெய்வம் நல்லதுதான் செய்யும். உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை மட்டும் வேண்டிக்கோங்க. ஓகே. ஓம் நம சிவாய.